வணக்கம், டாக்டர் அரவிந்த் பேசுறேன். இப்போ நம்ம பார்க்க போறது ஹைப்பர் டென்ஷனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன். அதிகமா இருக்கக்கூடிய பிபியை நம்ம ஏன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த ஹைப்பர் டென்ஷன் உடம்புல இருக்கக்கூடிய ரத்த குழாய்களை பாதிக்குது. இதுல முக்கியமா 4 உறுப்புகள் பாதிப்படைகிறது. பிரைமரி ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடிய பிரெயின், கண், இருதயம், சிறுநீரகம். இந்த 4 உறுப்புகளை பாதிப்படையுது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா மூளைய அப்படின்னு சொல்லலாம். மூளையில ஸ்ட்ரோக், பக்கவாதம் வருது இல்லைங்களா? கை கால் விழுந்து போகுது, மூளையில ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டு போச்சு. அப்புறமா பாத்தீங்கன்னா சில பேருக்கு ரத்த குழாய் வெடிச்சு போச்சு, உள்ள கொடுக்க ரத்தம் வந்துருச்சு நிறைய பேர். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா மேஜரா இதுல வர்றதுக்கு காரணம் பிபி, ஹைப்பர் டென்ஷன் அன்கண்ட்ரோல். யார் பிபியை ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணாதவங்களுக்கு, அவங்களுக்கு பிபி இருக்க எல்லாருக்குமே ஸ்ட்ரோக் வர்றதில்லை. இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வு என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்ஸ், பக்கவாதம் வந்த பேஷண்ட்ஸுக்கு 57% பேர் பிபினால தான் வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. உலகளாவில் ஒரு சர்வே பண்ணும்போது இன்னொரு ஸ்டடி சொல்றது, ஸ்ட்ரோக் பிழைச்சி வந்தவங்களுக்கு 95% பேருக்கு பிபி இருக்குன்னு சொல்லுது. அதாவது பிபி இருக்கிறதுனால ஸ்ட்ரோக் வந்தது ஒரு பக்கம், ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் அன்கண்ட்ரோல்டா பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ பிபின்றது ஒரு மேஜர் காஸ். இதனால இது மட்டும் இல்லாம ஒரு பேஷண்ட் இறந்து போறாங்க. 1,00,000 பேர்ல 163 பேர் ஸ்ட்ரோக்னால மட்டும், பிபினால வர ஸ்ட்ரோக்னால மட்டும் இறந்து போறதா சொல்லி, இது பெரிய நம்பர். ஸோ இப்போ ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ படுத்த படுக்கை ஆயிடுவாங்க, அவங்க வேலையை அவங்களால செஞ்சுக்க முடியாது, ஒரு பக்கம் கை கால்கள் போயிடும், கண்ணு பாதிப்படைஞ்சிருக்கும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் அது எந்த இடத்த அஃபெக்ட் பண்ணுதுன்றத பொறுத்து இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கண், ரெட்டினோபத்தின்னு சொல்லுவாங்க. இதுலயும் ரத்த குழாய்கள், இந்த பிபி எதுனா எங்கெங்கெல்லாம் ரத்த குழாய்கள்ல பாதிப்பு ஏற்பட்டு முடியுமோ அது பார்த்துடுது. இப்போ பிபினால, சுகர்னால ரெட்டினோபத்தி வரும், அதே மாதிரி பிபினாலையும் ரெட்டினோபத்தி வரும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸும் இருக்கும், பிபியும் இருக்கும், ஹைப்பர் டென்ஷனும் இருக்கும். அவங்களுக்கு இந்த பாதிப்பானது ரொம்ப ரொம்ப அதிகம். சுத்தமா பார்வை இழப்பே ஏற்படலாம். உங்களுக்கு திடீர்னு பார்த்தா கண்ணுல 2 விஷன் தெரியும். கண்ணுல பாத்தீங்கன்னா உள்ள முன்னாடி பூச்சி பறக்கிற மாதிரி அப்படி பறந்துட்டு போகுது டாக்டர்னுவாங்க. சில சமயம் தடார்னு ஒரு கண் விஷன், சுத்தமா பார்வையே போயிடுச்சு, கண்ணு காலையில இருந்த கண்ணு தெரியல அப்படின்வாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெட்டினோபதி. உள்ள இருக்கக்கூடிய ரெட்டினான்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய விழித்திரை, நம்மளோட வெளிச்சம் அங்கதான் போய் விழுது. அதுல இருந்தா நமக்கு எடுத்துட்டு போய் நம்ம மூளை அதை பிக்சரா பார்த்து கொடுக்குது நமக்கு. அந்த விழித்திரை, அது மொத்தம் அதிகமான ரத்த ஓட்டம் அங்கதான் இருக்கு கண்கள்லயே. அந்த விழித்திரையில பாதிப்பு ஏற்பட்டு அங்கங்க போறது. இதெல்லாம் வந்துருச்சுன்னா நிரந்தரமான ஒரு பாதிப்பு. இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வர முடியாது. இந்த பாதிப்பு ஒரே நாள்ல ஏற்படுமானாலும் ஏற்படாது. கொஞ்சம் கொஞ்சமா பிபி நம்ம கண்ட்ரோல் பண்ணாம விடும்போது கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்பு கொடுத்துட்டே இருந்து ஒன் ஃபைன் டே பெருசா நமக்கு தெரியும். அடுத்து முக்கியமானது இருதயம், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிபியும் சுகரும் சேர்ந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனையை கொண்டு விட்டுடும். இந்த பிபி என்ன பண்றது, ஒரு பக்கம் ரத்த குழாய்களை பாதிக்குது, அதனால ஹார்ட் அட்டாக் வருது. ஆனா இன்னொரு பக்கம் இந்த இதயத்தில் இருக்கக்கூடிய செல்கள், மயோசைட்ஸ் சொல்லுவாங்க, இதை ஹைப்பர்ட்ராஃபி ஆக்கிடுது. அதாவது வீக்கம், அதாவது முத்தா ஆக்கிடுது. குறிப்பா இடது பக்கம் இருக்கக்கூடிய பெரிய அறைன்னு சொல்லக்கூடிய லெஃப்ட் வென்ட்ரிக்கலை இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னா 5 மில்லிமீட்டர் 6 மில்லிமீட்டர் தான் இருக்க வேண்டிய, இல்ல 1 சென்டிமீட்டர் இருக்க வேண்டிய இதே சுவர்கள் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் முத்த ஆயிடும், ஹைப்பர்ட்ராஃபி ஆயிடும். அப்போ முத்த ஆகும்போது இதயத்துக்கு சரியான விதங்கள்ல பம்ப் பண்ண முடியாது. ரத்த ஓட்டம், அந்த இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும் ரத்த ஓட்டம் சரியா கிடைக்காது. அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், செயலிழக்க ஆரம்பிக்கும் இதயம். இதுதான் அப்புறம்னா ஹார்ட் ஃபெயிலியர்ல கொண்டு போய் விட்டுடும். ஸோ இதய பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமான இதய பாதிப்பு வர்றது டயபெட்டிஸ். ஒரு பக்கம் டயபெட்டிஸ், ஒரு பக்கம் ஹைப்பர் டென்ஷன், இது ரெண்டும் சேரும்போது இருதய பாதிப்பு ரொம்ப மிக அதிகம். அடுத்து பாத்தீங்கன்னா சிறுநீரக பாதிப்பு. அதிகமான ப்ரெஷர், வேகமா இதயம் ரத்த ஓட்டம் அதிகமா, ரொம்ப ப்ரெஷர் வேகமா போயிட்டு இதே சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கிளாமருலஸ்ல இருக்கக்கூடிய ஹோமன்ஸ் கேப்சுலை விரிவடை செஞ்சு உள்ள இருக்கக்கூடிய புரதங்கள் வெளியேற ஆரம்பிக்கும். இந்த புரதங்கள் வெளியேற ஏற 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 கொஞ்சம் கொஞ்சமா சின்ன புரதம் வெளியேறும், அப்புறம் பெரிய புரதங்கள் வெளியேறும். கிட்னி அதனுடைய செயலை கிராஜுவலா குறைஞ்சிட்டு கிரானிக் கிட்னி டிசீஸ்ல போய் விழுந்துடுவாங்க பேஷண்ட்ஸ். அப்புறமா அவங்களுக்கு என்ன ஆகும், டயாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சில சமயம் என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் பண்ணா அவங்க டயாலிசிஸ் அண்ட் தென் ஃபர்தர் கிட்னி மாற்றி வைக்கணும், டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ இந்த 4 உறுப்புகள் இருக்கக்கூடிய முக்கியமான 4 உறுப்புகளையும்
இந்த ஹைப்பர் டென்ஷன் ஆனது பாதிப்பு கொடுக்குது. அப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு 10 mmHg ஒவ்வொரு இதுவும் ஏறும்போதும் நம்மளுடைய கார்டியோவாஸ்குலர் ரிஸ்க் அந்த ஸ்ட்ரோக் ரிஸ்க் வந்து 10-fold இன்க்ரீஸ் ஆகிறதா ஸ்டடிஸ் சொல்லுது. அதாவது அப்போ நம்மளுடைய பிபி வந்து சிஸ்டாலிக் மேல இருக்கிறது 120 130க்குள்ளேயும், டயஸ்டாலிக் வந்து 70 80க்குள்ளேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம பிபியை எப்படி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னும் போது அதுக்கான வழிமுறைகள், பிபியை நம்ம எப்படி மானிட்டர் பண்ணலாம், டாக்டர் கிட்ட போகும்போது மட்டும்தான் பிபி பார்க்கணும், நம்ம பிபி பார்க்கணும், வீட்டில் பிபி பார்க்கலாமா, பிபி வந்து வீட்டில் பார்க்கும்போது எப்பப்பெல்லாம் பார்க்கலாம், எப்படி பார்க்கணும், இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் திங்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பார்க்கணும். நன்றி, வணக்கம்.